ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கன்ஃபார்மான நியூஸ் தான். நமக்கு எல்லாமே தெரியும். விடாமுயற்சியோட டீசர் பார்த்திங்கன்னா நேற்று 11 மணிக்கு பார்த்திங்கன்னா விட்டுருந்தாங்க. இந்த டீசர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். டீசர் கட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மகத் திருமேனி செஞ்சுருக்காப்புல. எதிர்பார்க்கலாம். மங்காத்தாக்கு அப்புறம் அர்ஜுன் சேர்ந்து நடிக்கிறாரு. இந்த வாக்கியம் எல்லோரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு, அந்த மாதிரி டீசர் விட்டாங்க. அடுத்ததாக வீரதீர சூரன். இந்த படம் பொங்கலுக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனால் அஜித் படம் வந்ததால் இது வருமோன்றது டவுட்டு தான். ஆனால் அந்த படத்தில் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சித்தா படத்தோட டைரக்டர் ஜி பிரகாஷோட மியூசிக், விக்ரமோட ஆக்டிங், எல்லாமே தரமாக இருக்க போது. நெக்ஸ்ட்டு ஜெயிலர் 2 வரப்போகுதுங்க. டிசம்பர் 12 இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படம் வேறு மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நெல்சன், சிவராஜ்குமார் அவள் தான் தரமாக இருக்க போகுது. ரீசெண்டாக ஒரு போஸ்டர் கூட விட்டுருந்தாங்க. இதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் ஆச்சு ஜெயிலர் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வர போகுது. எல்லாரும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக நம்ம தலைவர் கூலி தான். இது மே மாதம் ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. சம்மருக்கு பார்க்கலாம். போஸ்டர் பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. மலையாள ஆக்டர் நடிச்சிருக்காரு, நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டாக நம்ம நாகார்ஜுனா சைமன் என்ற கேரக்டரில் நடிக்கிறாரு. அடுத்த நம்ம ஸ்ருதிஹாசன் பிரீத்தி என்ற கேரக்டரில் பார்த்திங்கன்னா நடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம சத்யராஜ் ராஜசேகர் என்ற ரோலில் நடிக்கிறாரு. உபேந்திரா கலிசா என்ற ரோலில் நடிக்கிறாரு. இந்த படம் எந்த மாதிரியான படம் நம்மளால் கணிக்க முடியல. படம் கண்டிப்பாக மிரட்டலாக இருக்க போகுது. அது கன்ஃபார்மு. யாரெல்லாம் அந்த படத்தெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் ரொம்பவே வெயிட்டிங். ஜெயிலர் 2 எந்த அளவுக்கு வெயிட்டிங்கோ இது அந்த அளவுக்கு வெயிட்டிங். பாருங்கள். அடுத்த குட் பேட் அக்லி. இந்த படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவம். அதிக்கோட ஃபேன் பாய் சம்பவம். அஜித் அவள் தான் வேறு மாதிரி இருக்க போகுது. இந்த படத்தில் ரீசெண்டாக டிஎஸ்பி வீட்டு நம்ம ஜி பிரகாஷை போட்டுருக்காங்களாம். என்ன காரணம் தெரியல. ஆனால் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஜி பிரகாஷ் நல்லாவே பண்ணுவார். நான் வெயிட் பண்ணுறேன். நம்ம அஜித் சொல்லவே தேவையில்ல. ரீசெண்டாக ஒரு லுக்கு கூட வெளியே வந்து இருந்துச்சு. அந்தமாதிரி வெளியே விடாதீங்க, அப்புறம் படத்துறை இதுவே போயிடும். பட் செம்மையாக இருந்துச்சு லுக்கு. பாய். நெக்ஸ்ட் நிலவுக்கு என் மேலே நடிக்கும் படத்தை டேரக்ட் பண்ண நம்ம தனுஷ். இந்த படத்தோட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு ஒன்று வந்துருந்துச்சு, காதல் பெயில். தரமாக இருந்துச்சுங்க பாட்டு. இதுக்கு முன்னாடி வந்த கோல்டன் ஸ்பேரோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சாங்கு. இந்த படம் February 14 ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இட்லி கடை நம்ம தனுஷ் இயக்குறாரு. வர தனுஷ் டேரக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவார் போல். இந்த பஸ் லுக்கு சங்கராபுரம் சம்மந்தம் என்னன்னே தெரியல. பட் நான் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் guys. நெக்ஸ்ட் குபேரா படம். இந்த படம் பார்த்திங்கன்னா சேகர் கம்மியில் இயக்குறாரு. இந்த படத்தில் நம்ம நாகார்ஜுனா பார்த்து நடிக்கிறாரு. ஏதோ பார்க்கும்போது ஒன்றுமே புரியல. நிமிஷம் பார்க்கும்போது என்னடா பண்ணுறீங்க என்னன்னே தெரில. அடுத்த நம்ம ராஷ்மிகா மந்தனா நடிக்கிறாங்க. எந்த மாதிரி ரோல்னு தெரியல. கிளிம்ஸை பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு புரிஞ்சிக்க முடியலை. அடுத்ததாக நம்ம தனுஷ் டிரான்ஸ்ஃபர்மேஷனால இது டபுள் எக்ஸ்டான்னு தெரியலை. வெயிட் பண்ணலாம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட்டாக நம்ம ஆண்டவரோட தக்லைஃப் படம். இந்த படம் ஜூன் 5 ரிலீஸ் ஆகுது. மணிரத்னம், கமல் காம்போ நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் ராம்சரன்ற புது காம்போவில் RC15 கேம் சேஞ்சர் வர பொங்கல் ரிலீஸ் ஆகுது. யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் guys.